அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இசாரா செவ்வந்தி கைது, அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு தயாராகும் போலீசார். விசேட பாடசாலை விடுமுறை, கல்வி அமைச்சு வெளியிட்ட அறிவிப்பு. தமிழர் பகுதியில் உளவு இயந்திரமும் டிப்பர் வாகனமும் நேருக்கு நேர் மோதி விபத்து. மேல் மாகாண பேருந்து பயணிகளுக்கு விசேட அறிவிப்பு, கடுமையாகும் சட்டம். பாடசாலைகளை மூடி போராட்டம், எச்சரிக்கும் ஆசிரியர் சங்க செயலாளர் ஜோசப் ஸ்டாலின். இந்தியா பறந்தார் பிரதமர் ஹரிணி. விடுதி அறையில் மர்மமான முறையில் உயிரிழந்த இளைஞனின் சடலம் மீட்பு. விபத்தில் காயமடைந்த குடும்பஸ்தர் ஜாழ் போதனாவில் உயிரிழப்பு. நாட்டின் பல பகுதிகளில் 1 மணிக்கு பின்னர் கனமழை. தொடர்வன விரிவான செய்திகள். இசாரா செவ்வந்தி கொழும்பு குற்ற தடுப்பு பிரிவுக்கு அதிகாலை அழைத்து வரப்பட்ட காட்சி வீடியோ பதிவுகள் தற்பொழுது வெளியாகியுள்ளன. இசாரா செவ்வந்தி உட்பட்ட நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட 5 பேரிடம் மேலும் விசாரணைகளை நடத்துவதற்கு தடுப்பு காவல் உத்தரவுகள் பெறப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். அலுட்கடை நீதிமன்ற வளாகத்தில் பாதாள உலக தலைவர் கனேமுல்ல சஞ்சீவவின் படுகொலைக்கு பின்னணியில் இருந்ததாக கருதப்படும் இசாரா செவ்வந்தி நேபாளத்தின் பக்தபூர் மாவட்டத்தில் உள்ள திப்போஸ் பூங்காவில் உள்ள ஒரு ஆடம்பரமான வீட்டில் மறைந்திருந்த போது நேற்று முன்தினம் இரவு கைது செய்யப்பட்டார். சந்தேக நபருடன் பாதாள உலக உறுப்பினர்கள் உட்பட மேலும் 4 பேரும் போலீசாரினால் கைது செய்யப்பட்டு நேற்று மாலை இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். இசாரா செவ்வந்தி வீரசிங்க பின்புற தேவகே கிளிநொச்சி படையைச் சேர்ந்த ஜீவதாசன், கனகராசா சுரேஷ், யாழ்ப்பாணம் மிருசுவிலைச் சேர்ந்த டாக்ஷி நந்தகுமார், தினேஷ் சாயமந்த டி சில்வா, யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த கெனடி பஸ்தியாம்பிள்ளை, ஜே.கே. பாய் மற்றும் தினேஷ் நிசாந்த குமார விக்ரம ஆராய்ச்சிக்கு ஆகியோரை கைது செய்யப்பட்டனர். இசாரா செவ்வந்தி உள்ளிட்ட 4 கொழும்பு குற்ற விசாரணை பிரிவிலும் மற்ற 2 சந்தேக நபர்களும் குற்றப்புலனாய்வு பிரிவின் பேலியகுட பிரிவிலும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். மேலதிக விசாரணைகளுக்காக இன்று அதிகாலை கொழும்பு குற்ற தடுப்பு விசாரணை பிரிவுக்கு அதிகாலை இசாரா செவ்வந்தி அழைத்து வரப்பட்டுள்ளார். நாட்டில் சில பாடசாலைகளுக்கு தீபாவளியை முன்னிட்டு விசேட விடுமுறை வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் தீபாவளிக்கு மறுதினமான 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சப்ரகமுவ மாகாணத்தில் உள்ள தமிழ் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை சப்ரகமுவ மாகாண கல்வி அமைச்சு செயலாளர் சாமர பமுனு ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார். விடுமுறை வழங்குவது குறித்து பெருந்தோட்ட சமூக அபிவிருத்தி மற்றும் உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் சப்ரகமுவ மாகாண கல்வி அமைச்சு செயலாளர் சாமர பமுனு ஆராய்ச்சிக்கு விடுக்கப்பட்ட ஆலோசனைக்கு அமைய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேற்படி தீபாவளி தினத்திற்கு மறுநாளான எதிர்வரும் 21ஆம் தேதி தமிழ் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்படுவதால் அதற்கு பதிலாக எதிர்வரும் 25ஆம் தேதி சனிக்கிழமை பாடசாலையை நடாத்துமாறும் மற்றும் இது சம்பந்தமாக சப்ரகமுவ மாகாணத்தில் உள்ள சகல தமிழ் பாடசாலைகளுக்கும் சப்ரகமுவ மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் சாமர பமுனு ஆராய்ச்சி கடிதம் மூலம் அறிவித்துள்ளார். கிளிநொச்சி பரந்தன் பகுதியிலிருந்து புரசுமோட்டை நோக்கி சென்று கொண்டிருந்த உளவு இயந்திரமும் எதிர் திசையில் வந்த டிப்பர் வாகனமும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த சம்பவம் நேற்று இரவு 9 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. பரந்தன் பகுதியிலிருந்து முரசுமோட்டை நோக்கி அரிக்கல்லேற்றிய நிலையில் சென்று கொண்டிருந்த உளவு இயந்திரமும் எதிர் திசையில் வந்த டிப்பர் வாகனமும் நேருக்கு நேர் மோதியதிலே குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது. உளவு இயந்திரத்துடன் மோதிய டிப்பர் வீதியில் குறுக்காக தடம் புரண்டுள்ளது. உளவு இயந்திரத்தில் பயணித்த பெண் உட்பட 3 பேர் காயங்களுக்குள்ளான நிலையில் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். டிப்பர் சாரதி சிறு காயங்களுக்குள்ளாகியுள்ளார். விபத்து தொடர்பாக கிளிநொச்சி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். மேல் மாகாணத்தில் சேவையில் ஈடுபடும் பேருந்துகளில் டிக்கெட் வழங்காத நடத்துனர்கள் மற்றும் டிக்கெட் பெறாத பயணிகள் மீது நேற்று முதல் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மேல் மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து ஆணையம் அறிவித்துள்ளது. இந்த சட்டத்தை மீறும் நடத்துனர்கள் 3 நாள் இடைநீக்கம் மற்றும் அபராதம் விதிக்கப்படும். அதே நேரத்தில் டிக்கெட்டுகளை தங்கள் வசம் வைத்திருக்காத பயணிகளும் அபராதம் செலுத்த வேண்டும்.
மேல் மாகாணத்தில் இயக்கப்படும் பேருந்துகளை டிக்கெட் வழங்குவது கடந்த மாதம் 1ஆம் தேதி முதல் கட்டாயமாக்கப்பட்டது. அதற்கமைய கடந்த 14 நாட்களில் பேருந்துகளில் டிக்கெட் வழங்குவது முறையாக மேற்கொள்ளப்படுகிறதா என்று ஆய்வு நடத்தப்பட்டது. அந்த காலகட்டத்தில் டிக்கெட் இல்லாத பயணிகளுக்கும் டிக்கெட் வழங்காத நடத்துனர்களுக்கும் மட்டுமே எச்சரிக்கைகள் வழங்கப்பட்டன. எனினும் சட்டத்தை மீறும் பயணிகள் மற்றும் நடத்துனர்களுக்கு எதிரான கடுமையான சட்டத்தை அமல்படுத்தும் நடவடிக்கை நேற்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. வடமாகாண ஆளுநர் அலுவலகத்தின் முன்பாக கடந்த 3 நாட்களாக போராடி வரும் எங்களை சந்திக்காது பின்கதவால் வெளியேறியவர்களுக்கு வெட்கமில்லையா என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். வடமாகாண ஆசிரியர்கள் நேற்று முன்தினம் திங்கட்கிழமை முதல் வடமாகாண ஆளுநர் அலுவலகம் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆசிரியர் இடமாற்ற கொள்கை சரியான முறையில் நடைமுறைப்படுத்துமாறு கடந்த 10 வருடங்களாக மேலாக கஷ்ட பிரதேசம் மற்றும் அதிகஷ்ட பிரதேசங்களில் பணிபுரிந்த ஆசிரியர்களுக்கான இடமாற்றங்கள் சரியான முறையில் வகுக்கப்படவில்லை என தெரிவித்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. இந்த நிலையில் ஆசிரியர்கள் போராட்டம் தொடர்பில் வடமாகாண ஆளுநர் தலைமையில் கல்வி அமைச்சின் செயலாளர், வலய கல்வி பணிப்பாளர்கள் உள்ளிட்டவர்களுடனான சந்திப்பு ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்றது. குறித்த கலந்துரையாடலின் பின்னர் தம்மை வந்து அதிகாரிகள் சந்திப்பார்கள் என ஆளுநர் செயலகம் முன்பாக ஆசிரியர்கள் காத்திருந்த போது ஆளுநர் உள்ளிட்ட அனைவரும் ஆளுநர் செயலகத்தின் பின்கதவு வழியாக வெளியேறி சென்றுவிட்டனர் என ஆசிரியர் சங்க செயலாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளார்கள். மேலும் சகல பாடசாலைகளையும் மூடி போராட்டங்களை முன்னெடுக்கும் நிலைக்கு தள்ளப்படுவோம். நாங்கள் பிழையான செயலில் ஈடுபடவில்லை. நியாயமான கோரிக்கைகளை முன்வைத்து எமது உரிமைக்காகவே போராடி வருகிறோம். ஆளுநர் உள்ளிட்ட அதிகாரிகள் பின்கதவால் சென்றமையால் நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம் என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்தியாவுக்கான உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்ட பிரதமர் ஹரணி அமரசூரிய நாட்டில் இருந்து புறப்பட்டு சென்றுள்ளார். ஸ்ரீலங்கன் விமான சேவைக்கு சொந்தமான UL-191 விமானத்தில் இன்று அதிகாலை கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து இந்தியாவுக்கு புறப்படுவதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்தனர். இன்று முதல் எதிர்வரும் 18ஆம் தேதி வரை அவர் இந்தியாவில் தங்கியிருப்பார் என கூறப்படுகிறது. பிரதமர் தனது விஜயத்தின் போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடனும் உயர்மட்ட பிரதிநிதிகளுடனும் சில கலந்துரையாடல்களிலும் ஈடுபடவுள்ளார். கம்பஹா பல்கலை பகுதியில் உள்ள தற்காலிக விடுதி அறையில் இளைஞர் ஒருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர் அனுராதபுரத்தைச் சேர்ந்த 26 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். நேற்று பிற்பகல் திவிலப்பட்டிய போலீசாருக்கு கிடைத்த முறைப்பாட்டை தொடர்ந்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. மரணத்திற்கான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை. மேலும் நீதவான் பரிசோதனைக்கு பின்னர் சடலம் கம்பஹா மருத்துவமனை பிரேதாரையில் வைக்கப்பட்டுள்ளது. திவிலப்பட்டிய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். முல்லைத்தீவு முள்ளியவளை பகுதியில் இடம்பெற்ற வீதி விபத்தில் காயமடைந்த குடும்பஸ்தர் ஒருவர் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். முள்ளியவளை 1ஆம் வட்டாரத்தினைச் சேர்ந்த கந்தசாமி விஸ்வலிங்கம் என்பவரே நேற்று மாலை யாழ் போதனா வைத்தியசாலையில் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து குறித்து மேலும் தெரிய வருகையில் கடந்த 14ஆம் தேதி அன்று முள்ளியவளை வித்யானந்தா கல்லூரிக்கு முன்பாக உள்ள பிரதான வீதியில் மிதிவண்டியில் பயணித்த குறித்த வயோதிபர் ஒருவர் பின்னால் வரும் வாகனத்தினை பார்க்காமல் பாதசாரிகள் கடவை வெள்ளை கூட்டினால் மிதிவண்டியினை திருப்ப முற்பட்ட போது பின்னால் வந்த வாகனம் மோதியதில் படுகாயமடைந்துள்ளார். குறித்த நபர் படுகாயம் அடைந்த நிலையில் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார். இந்த நிலையில் விபத்தினை ஏற்படுத்திய வாகனத்தினை ஓட்டிச் சென்ற வாகனத்தின் சாரதி முள்ளியவளை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு 17ஆம் தேதியன்று வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகளை முள்ளியவளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. மேல் சப்ரகமுவ, மத்திய, தென் மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டர் வரையில் பலத்த மழை பெய்யக்கூடும்.
மத்திய சபரகமுவ மற்றும் உவா மாகாணங்களில் பனிமூட்டமான நிலை காலை வேளையில் காணப்பட்டதாகவும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் தற்காலிகமாக அதிகரித்து வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.